ஸோ குரூப் 2A யூனிட் டெஸ்ட் 4ஓட டிஸ்கஷன் பார்த்துருவோம். ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணபடி சிங்குலர் ப்ளூரல் அண்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் ரூல்ஸை பார்த்துட்டோம். இப்போ அந்த ரிவிஷன் பேப்பரை இந்த பிடிஎஃப் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நம்ம கொஷினை ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டுன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வேரியபிளில் வந்திருந்தது இல்லையா, சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், இது எந்த ரூல்குள்ளேயும் வராது, அந்த மாதிரியான ஒரு எக்ஸம்ஷன் கேஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ். இஎக்ஸில் வந்து எண்டாக இருக்கிற வேர்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐசிஎஸ் இண்டிசஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுவும் இப்போ என்ன இருந்ததுன்னா அந்த ரூலில் இருந்துச்சு. அடுத்தது பார்க்குறோம். அடுத்து ஃபர்னிச்சர் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங்ஸ் வந்து இட் வில் ஆல்வேஸ் கம் இன் ப்ளூரல் ஃபார்மட் ஒன்லி. ஸோ அப்போ வந்து ஃபர்னிச்சர் வந்து சேஞ்சே ஆகாது, இட்ஸ் அ ஃபர்னிச்சர். இதுவும் அந்த ரூலில் இருக்குது. அகைன் தீஃப்னு வருது. ஸோ ends with f எண்டாக இருந்து அப்படின்னா we have to add VES இல்லையா. ஸோ VES ஆட் பண்ணி தீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல் பிக் பண்ணுறோம். எகைன் இப்போ இதோட எக்ஸம்ஷனும் ஒன்று இருக்குது. இப்போ வந்து எஃப் வந்தால் VES ஆட் பண்ணுன்னு சொன்னோமா, அதே எஃப் வந்துருந்தா VES ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது எக்ஸப்ஷன். இந்த எக்ஸப்ஷனுக்கு ஒரு 10 வேர்டு இருந்தது இல்லையா, அப்போ அதை மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா எகைன் இந்த ரூலை வந்து இப்போ நம்ம கரெக்டாக போட்டுடலாம். அடுத்த ஆக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் வேரியபிள் இருந்தது. ஓஎக்ஸில் எக்ஸில் முடிஞ்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஎன் வந்து ஆட் பண்ணுறோம், ஆக்ஸன். அடுத்த ரூல் பாருங்க, இங்கே ஃபாலே இருக்கு இல்லையா, ஒயில் முடிஞ்சது என்ன பண்ண போகிறோம், ஐஇஎஸ் வந்து we have to add இல்லையா. ஸோ இது அகைன் ஒரு ரூல். அடுத்த ரூல் யூஎஸ்ல வந்து பெண்டாக இருந்தது அப்படின்னா யூஎஸ் ரிமூவ் பண்ணிட்டு we have to add என்ன ஐ. ஸோ நம்ம ரூலில் பார்த்தது தான். அகைன் கிரிட்டேரியன் ஓஎன் இருக்கு, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஓஎனை ரிமூவ் பண்ணிட்டு we are adding a. criteria அகைன் சர்க்கஸ் யூஎஸ்ல கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் என்ன அப்படின்னா இஎஸ் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கஸ் அண்ட் இன்னொரு வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ். இந்த 2 வேர்டு தான் இருக்குது இந்த கதையில். யூஎஸ் அப்படின்னு வந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா இஎஸ் ஆட் பண்ணுறது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வேர்டு சர்க்கஸ் கேம்பஸ். அகைன் அடுத்த ரூல் பாருங்க, கேட்டில் இருக்கு. கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, ஆல்வேஸ் இட் வில் கம் இன் ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா. அப்போ அகைன் கேட்டிலோட ஆன்சர் என்ன, கேட்டிலே தான். ஸோ போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஆர் சேம். அடுத்து குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் குவார்ட்டர்ஸ், ஆர் இஆர் முடிஞ்சிருக்கு, குவார்ட்டர்ஸ். அகைன் சிஸ்டர் இன்லா பார்த்தீங்க அப்படின்னா ஹைஃபனேட்டட் நவுன், மெயின் நவுன் வந்து சிஸ்டர், ஸோ சிஸ்டர்ஸ் இன்லா. அடுத்து பார்த்தோம்னா எபிலிட்டி, ஒயில எண்டாக இருக்கு, ஸோ we have to add ஐஇஎஸ் எபிலிட்டிஸ். அகைன் ஒயில வந்திருக்கு, ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம், ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம், நம்மளோட ரூல். அகைன் அட்வைஸ் வந்து போத் ஹாவ் அ சேம் ஃபார்மேட், அட்வைஸ். அகைன் கோடெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ends with EX, so we are adding ICES. இன்வெர்டிபிரேட் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸப்ஷன் கேஸ், எஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம், இன்வெர்டிபிரேட்ஸ். டைரி, டைரிஸ் ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம். எஃப்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஸோ எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்குலர் ப்ளூரல் ஏதாவது டவுட் இருந்ததா, அந்த ப்ளூரலோ அந்த பேஜை நம்ம அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மார்க் 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம்டு மார்க்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் அந்த க்ளூ வேர்ட்ஸை மட்டும் அதே ஆர்டரில் மெமரைஸ் பண்ண சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படி மெமரைஸ் பண்ணியிருந்தா இங்கே உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐடென்டிஃபை பண்ண சென்டென்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கேட்குறதா நமக்கு பேட்டர்னில் இருக்குது. டோன்ட் டீஸ் ஹிம் ஆர் ஹி வில் அட்டாக் யூ. க்ளூ வேர்ட் என்ன, ஆர், காம்பவுண்ட். அன்லெஸ் யூ சே சம்திங், அன்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். க்ளூ வேர்டை மட்டும் நீங்கள் வந்து பிக் பண்ணுங்க. க்ளூ வேர்டை பிக் பண்ணிட்டாலே என்ன அப்படின்னா அது சிம்பிளாக காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸான்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐ டோன்ட் நோ, ஸோ இந்த டோன்ட் நோ பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்பெஷல் கிளேஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஐ டோன்ட் நோ ஒய்ங்கிற கொஷின் வேர்டு வந்ததுனால என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸில் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இஃப் வந்து காம்ப்ளெக்ஸோட க்ளூ வேர்டு. அகெயின் இஃப் இட் ரெயின்ஸ், காம்ப்ளெக்ஸோட க்ளூ வேர்டு.
பீயிங் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸோட க்ளூ வேர்ட். கோல்ட் இஸ் அ ப்ரெஷியஸ் மெட்டல். ஸோ இது ஒரே ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கு, சிம்பிள் சென்டென்ஸ் இது. there is no clue word there, but still clue word இல்லை தான். பட் என்ன அப்படின்னா சிம்பிளோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட், ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும்தான் நமக்கு அங்கே இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெய்தர் நாருங்கிற ஃபார்மேட்டு நமக்கு அந்த ஐடென்டிஃபை சென்டென்ஸில் இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸில் வராது. ஸ்டில் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் இருக்க ஒரு சென்டென்ஸு, அதனால இது நெகட்டிவ். ஸோ இது ஏன் இந்த நெகட்டிவ் அந்த ஸ்பெஷல் கேஸ்லாம் கொடுத்துருக்கோம்னா, இப்போ குரூப் 2 மெயின்ஸுக்கே நமக்கு வந்து இந்த இங்கிலீஷ் 60 மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. 2 பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவாக இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் நம்மளோட ஸ்பெஷல் கேஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா, அந்த டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா அப்ரோச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அப்படியே அதை மட்டும் கொடுக்காம சிம்பிளாக இருக்க சென்டென்ஸு நெகட்டிவ் ஃபார்மேட்டில் தான் இருந்தால் அது நெகட்டிவ் சென்டென்ஸ்னு. தென் இப்போ இம்பரேட்டிவ் வந்திருக்கு. இம்பரேட்டிவ்னா ஒரு கமாண்ட் பண்ணுறது தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா. இப்போ அடுத்து வந்திருக்க நியூ சிலபஸில் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு வேறு. இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். அண்ட் இப்போ அதனால் இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற திங்ஸை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளூவேர்டு கிடையாது தான், பட் ஸ்டில் வந்து அது சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக காம்பவுண்டாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு வச்சுருக்குறோம். ஐ கேன் ஸ்டே ஹியர் ஒன்லி ஃபார் அ ஃபியூ இயர்ஸ், எந்த இதுவும் கிடையாது, சிம்பிளான ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஷி குக்ஸ் வெல் அண்ட் வந்து காம்பவுண்டோட க்ளூவேர்டு. கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் சொன்னோம் இல்லையா, கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து கமாண்ட் பண்ணது அப்படின்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஸோ காம்பவுண்டோட கீவேர்ட். கேன் யூ ஹெல்ப் மீ வித் 1000 rupees? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இது நெகட்டிவும் கிடையாது, இதில் நமக்கு க்ளூவோடையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஸ்டில் இந்த இடத்துல வந்து ஒருவேளை இம்பரேட்டிவ் அது மாதிரி இருந்தது, கொஷின் வேர்ட்ஸ் இம்பரேட்டிவ் அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லாத பட்சத்தில் சிம்பிள் ஆட் பண்ணிக்கிறோம். டோன்ட் டூ த ஒர்க். இந்த நெகட்டிவ்ல என்னென்ன வரும்னா டோன்ட்டு, டசன்ட்டு, டிடன்ட்டு இந்த மாதிரியான அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரும்போது யூ கேன் have the negative sentence. I asked him if he was so complex. Then the source of the Nile was difficult to discover. A simple sentence. He must not be late or he will be. So இதுதான் வந்து காம்பவுண்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட். Other than thing he have to, எல்ஸ்னா எல்ஸ், இஃப், அன்லெஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இல்லாத இருக்க க்ளூ வேர்டு. இது மட்டும்தான் காம்ப்ளெக்ஸோட க்ளூ வேர்ட். பீயிங் ஃபஸ்ட்டே வந்துருச்சு, சிம்பிள் சென்டென்ஸ். அண்ட் தென் வாட் அ ஒண்டர்ஃபுல் சொன்னபடி எக்ஸ்க்ளமேட்ரி. அடுத்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்கணும். ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்கும். அதாவது வந்து ஒரு ஆச்சரியப்படுற கொஷின்ஸை கேட்கும் போது அந்த கொஷின்ஸை வந்து எக்ஸ்க்ளமேட்டரி கொஷின்ஸ் அப்படின்னு சென்டென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே க்ளூவேர்ட்ஸ் அந்த டேபிளில் வந்துருக்கு. இல்லாமல் இப்போ என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக நெகட்டிவ்னா டோன்ட்டு, டிடின்ட்டு, டசன்ட்டு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ். கம்பேர் பண்ணுறது கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ், சாரி கமெண்ட் பண்ணுறது இம்பரேட்டிவாக இருக்கிற சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்க்ளமேட்ரினா ஆச்சரியப்படுற மாதிரி வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இட் இஸ், இந்த மாதிரி ஒரு அதாவது இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய ஆச்சரியம், ரொம்ப பெரிய சோகம், எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் வரும். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான், இன்ஃபர்மேட்டிவாக கேட்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாடல் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ரொம்ப ஈஸி. அந்த 4 டைப் மட்டும்தான் இருக்குது. க்ளூ வேர்டு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ பாசிட்டிவ் அப்படின்னா இதில் வர்றது நோ அதர் பாசிட்டிவ், நோ அதர் ஆசஸ். இதுவே நோ அதர் வந்து இப்போ சோ ஆஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த சோ ஆஸ்ன்னு கொடுத்துருக்கணும். பட் மோஸ்ட்லி நம்ம புக்கில் டிஎன்பிசி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசஸும் இருக்குது. அதனால அந்த மிஸ்டேக் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஹேஸ் வாய்ஸஸ் அண்ட் தென் கம்பேரிட்டிவ் டிகிரி. இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா
மோர் டிஃபிகல்ட் வந்திருக்கு தேன் எனி அதர் வந்திருக்கு. ஸோ அதுதான் கம்பேரிட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சூப்பர்லேட்டிவ் கேட்டிருக்காங்க. த சூப்பர்லேட்டிவ் மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா லார்ஜர் கிடையாது, லார்ஜ் கிடையாது. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. நோ அதர் ஆசஸ். கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ் ஹாட்டர் வந்திருக்கு, தேன் எனி அதர்ங்கிற க்ளூ வேர்டு வந்திருக்கு. பாசிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. வெரி ஃபியூங்கிற க்ளூ வேர்டு வந்திருக்கு. பாப்புலர் அப்படிங்கிற பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. த காஸ்ட்லியஸ்ட். இங்கே கம்பேரிட்டிவ் கேட்டிருக்காங்க. கம்பேரிட்டிவ்ல இஆர் சேர்த்து கிரேட்டர் வந்திருக்கு, தேன் எனி அதர் வந்திருக்கு. பாசிட்டிவ் டிகிரி நோ அதர் லாங். சூப்பர்லேட்டிவ் டிகிரி த மோஸ்ட் கன்ஜஸ்டட். ஒரு சிலபலுக்கு மேலே இருந்துட்டாலே என்ன அப்படின்னா மோர் மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. நியரர் தேன் எனி அதர். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு ஒன் ஆஃப் த. மோஸ்ட் யூஸ்ஃபுல் போயிடுச்சு. சூப்பர்லேட்டிவ் டிகிரி த மோஸ்ட் டேஞ்சரஸ். ஷீலா ஃபைண்ட் அவுட் த பாசிட்டிவ் டிகிரி இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் அஸ் மாலா. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. ஜஸ்ட்டு பாசிட்டிவ் டிகிரி அண்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி மட்டும்தான் இருக்கும். அடுத்து சூஸ் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. திஸ் இஸ் த வஸ்ட். இப்போ இந்த வஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வஸ்ட் அது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது இல்லையா, குட் பெட்டர் பெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிற இது வந்து நம்ம புக்கில் இருக்குது. அட்ஜெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, அதை மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. Comparative degree than any other was. Then positive degree the Rajaraja no other வந்திருக்கு as efficient as. Comparative degree கேட்டிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்ல costlier than most other. நெக்ஸ்ட் வந்து ராமு இஸ் ஒன் ஆஃப் த. சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து இதை மாதிரி கொஷினும் ஆக்சுவலாக நிறைய கேட்காம விட்டாச்சு. வெரி ஃபியூ பாய்ஸ் இந்த கிளாஸ் ஆர் ஆஸ் டால் அஸ் ராமு. ஸோ வெரி ஃபியூவோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி எது, வெரி ஃபியூ வந்தால் என்னென்ன வரலாம், வெரி ஃபியூ ஆசஸ் வரும். அண்ட் கம்பேரிட்டிவ்ல தேன் மெனி அதர் இல்லைனா மோஸ்ட் அதர். அண்ட் தென் சூப்பர்லேட்டிவ்ல ஒன் ஆஃப் த. அப்போ இதில் த வந்திருக்கு, இதுவும் சூப்பர்லேட்டிவ் தான், பட் நான் அதுக்கு போட முடியாது. ஏன்னா நோ அதர் வர சென்டென்ஸோட சூப்பர்லேட்டிவ் தான் என்ன அப்படின்னா த. பட் எனக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வெரி ஃபியூ. வெரி ஃபியூக்கு வர வேண்டிய சூப்பர்லேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த. ஸோ அதை மேட்ச் கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் இதில் இன்கரெக்ட் சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிஸ்டர் சவுந்தர் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் தென் ஆல் அதர் பர்சன்ஸ். தேன் எனி அதர் பர்சன்ஸ்ன்னு வரணும் இங்கே. தென் ஆல் அதர் பர்சன்ஸ்னு வந்திருக்குது இஸ் மோர். மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் ஆர் ஆஸ் ஹெல்ப்ஃபுல் அஸ், இல்லை மோர் ஹெல்ப்ஃபுல் தேன் மோஸ்ட் அதர் பர்சன்ஸ். இங்கே தேன் எனி அதருக்கு பதிலாக ஆல் அதர் வந்திருக்கு. அதனால இந்த சென்டென்ஸ் மட்டும் அப்படின்னா இன்கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் நம்ம புக்கில் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் அந்த ஒரு தடவை ரீட் பண்ணிவிடுங்க போதும். ஸோ இது வந்து யூனிட் டெஸ்ட் 4ஓட டிஸ்கஷன். நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்கலாம். ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டை எழுதுங்க. இப்போ இந்த இனிமேல் கொடுக்க போகிற ஃபைனல் ரிவிஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த க்ளூ வேர்ட்ஸ் அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் வந்து உங்களுக்கு போடுற பிடிஎஃப்ஸை வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.